உலக நாடுகளில் இருந்து துண்டிக்கப்பட்டு தனக்கென தனித்த சட்டத்திட்டங்களோடு சர்வாதிகார ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் வடகொரியா. குறிப்பா கடந்த நூற்றாண்டுகளாக ஒற்றை குடும்ப ஆட்சியின் கீழே வடகொரியா இயங்கி வருது. அதன் தற்போதைய அதிபரா கிட்டத்தட்ட மன்னராகவே கிம் ஜாங் உன் இருந்துட்டு வராரு. வடகொரியாவின் மக்களின் வாழ்க்கை நிலை குறித்து வெளியுலகிற்கு இன்னமும் புரியாத புதிராகவே பல விஷயங்கள் இருந்துட்டு வருது. கடுமையான கட்டுப்பாடுகளோட மக்கள் தங்கள் அன்றாட வாழ்நாளை கடத்தவே மிகவும் சிரமப்பட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தென்கொரியா மற்றும் பிற உலக நாடுகளோட குற்றச்சாட்டாவும் கருத்தாவும் முன்வைக்கப்படுது. இந்த நிலையில ஹாம்பர்கர், ஐஸ்கிரீம், கரோக்கே ஆகிய ஆங்கில சொற்களை பயன்படுத்த வடகொரிய அரசு தடை விதிச்சிருக்கு. சொற்கள் பயன்பாட்டுல மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென்கொரியாவின் தாக்கத்தை தவிர்த்து அதற்கு இணையான அரசு அங்கீகரித்த சொற்களை பயன்படுத்த சுற்றுலா தலங்களுக்கு வடகொரியா உத்தரவிட்டிருக்கு. ஹாம்பர்கருக்கு டிஜின் ஹோஹி கியோபாங் அப்படின்னும், ஐஸ்கிரீமுக்கு எசுகிமோ அப்படின்னு சொல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சுற்றுலா தலங்களை வேலைபார்க்கும் வழிகாட்டிகள் 3 மாத பயிற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. சுற்றுலா வழிகாட்டிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் பேசும்போது கூட ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கடுமையான தடை அங்கு விதிக்கப்பட்டிருக்கு.